படம் செம்மையா இருக்கு, கண்ட நாய் பேசுவோம், படம் செம்மையா இருக்கு, மாசா இருக்கு, தைரியம் தான் அங்க வந்து பேச சொல்லி படம் தாறுமாறா இருக்கு. புரியுதா? எந்த மாதிரி இப்படி சொல்றாங்கன்னா வயிறு எரியும். 50 லட்சமா ஒருத்தர் டாப்ல இருந்தா வயிறு எரி தான் செய்யும். தலைவர் மாசா இருக்காரு, கண்ட நாய் பேசினா கேட்காதீங்க, தலைவர் மாசா இருக்காரு, படம் சூப்பரா இருக்கு. தைரியம் தான் அங்க வந்து கொடுக்குறோம், ஓரமா நின்று கொடுக்குறோம். சின்ன பசங்க தான் பேசிருப்பானுங்க, வயிறு எரி தான் செய்யும். 50 வருஷமா ஒருத்தர் டாப்ல இருந்தா வயிறு எரி தான் செய்யும். சினிமா எடுத்தவங்க மாதிரி பேசலாம் 1000 பேர். படம் வந்து நின்று பேசணும், சூப்பரா இருக்கு படம், வந்து பார்க்க சொல்லு. தலைவரோட வயசுல கூட பாதி இருக்காது, அவங்க எல்லாம் போய் அவருக்கு ரிவ்யூ பண்றாங்க. எப்படிங்க இத்தனை வயசுல இப்படி நடிக்க முடியுமா உங்களால? ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, ஒரு படத்தை நடிச்சிருக்க மாட்டீங்கன்னா வாய்க்கிலேயே 20 வெள்ளி டிக்கெட் வாங்கிட்டு நீங்க எல்லாம் பேசுறது இருக்க தாங்க முடியல. எனிவே நாங்கெல்லாம் 2-3 ஷோ கூட பாக்குவோம், ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு தலைவர் ரசிகர்கள். ஓகேவா? சோ அதுவும் இல்லாம இந்த படத்துல அவ்வளவு நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, பாக்குறதுக்கு ஒவ்வொரு கட்டமும் கூஸ் பம்மா தான் இருந்துச்சு. சோ என்ன கேட்டீங்கன்னா ஐ would love the movie. நான் மறுபடியும் இன்னைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நான் போயிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் loved it. எல்லாருமே இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. தகுதி இல்லாம எல்லாம் ப்ளீஸ் ரிவ்யூ பண்ணாதீங்க. ஆக்சுவலா யாருக்குமே தகுதி கிடையாது தான் சொல்லுவேன். nobody has the rights to review other people's movie. ஒருத்தர் அவ்வளவு கஷ்டப்பட்டு லோகேஷ் கனகராஜ் படம் எடுப்பாரு, நீங்க போய் காசு கொடுத்து 20 டிக்கெட் வாங்கிட்டு வாய்க்கிலேயே பேசுவீங்க. முதல்ல அவர் ஏஜுக்கு எல்லாம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே?